மத்திய அரசு ஊழியர்களே கவனியுங்கள். 8வது ஊதியக் குழுவில் சம்பள பாகுபாடு குறையுமா? மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. 8வது ஊதியக் குழு அமையவிருக்கும் நிலையில் சம்பள பாகுபாட்டை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. குறிப்பாக ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்று சொல்லப்படும் ஊதிய நிர்ணய காரணியை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் ஊழியர்களின் முக்கிய கோரிக்கை. என்ன இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்? 7வது ஊதியக் குழு பரிந்துரைத்தபடி ஆரம்பத்தில் அனைவருக்கும் 2.57 என்ற ஒரே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது உங்கள் அடிப்படை சம்பளத்தை 2.57 பெருக்கினால் புதிய சம்பளம் கிடைக்கும். ஆனால் நடைமுறையில் அப்படி நடக்கவில்லை. ரேஷனலைசேஷன் இன்டெக்ஸ் என்ற ஒரு காரணியை அறிமுகப்படுத்தியதால் உயர் பதவிகளில் உள்ளவர்களுக்கு இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதிகமாகியுள்ளது. கீழ்மட்ட ஊழியர்களான PB1 பிரிவினருக்கு 2.57 ஆக இருக்கும். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் BB2 பிரிவினருக்கு 2.62 ஆகவும் PB3 பிரிவினருக்கு 2.67 ஆகவும் அதிகரிக்கிறது. மிக உயர் பதவிகளில் இது 2.78 முதல் 2.81 வரை உயர்ந்துள்ளது. ஏன் இந்த பாகுபாடு? ஊழியர்களின் கோரிக்கை என்ன? 7வது ஊதியக் குழு இந்த வித்தியாசத்தை நியாயப்படுத்தியது. உயர்மட்ட அதிகாரிகள் அதிக பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு அதற்கேற்ப இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டது. ஆனால் இதனால் என்ன ஆனது? ரூபாய் 5,200 முதல் 20,000 வரை என்ற BB1 பிரிவில் உள்ள ஊழியர்களுக்கு மட்டுமே 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் முழுமையாக பொருந்துகிறது. இது மத்திய அரசு ஊழியர்களிடையே சம்பள பாகுபாட்டை அதிகரித்துள்ளது. குறைந்தபட்ச சம்பளத்திற்கும் அதிகபட்ச சம்பளத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி பெரிதாகிவிட்டது. இந்த சம்பள இடைவெளியை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் நீண்டகாலமாகவே கோரி வருகின்றனர். இப்போது 8வது ஊதியக் குழு அமைக்கப்படவிருக்கும் நிலையில் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் NCJCM ஸ்டாப் சைடு மீண்டும் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அனைத்து ஊதிய பிரிவுகளிலும் ஒரே மாதிரியான ஃபிட்மெண்ட். மத்திய அரசு ஊழியர்களின் இந்த நியாயமான கோரிக்கை 8வது ஊதியக் குழுவால் நிறைவேற்றப்படுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது லட்சக்கணக்கான ஊழியர்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கியமான விஷயமாகும். இது குறித்த உங்கள் கருத்து என்ன? இந்த மாற்றங்கள் அவசியமா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.